கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த உலகத்திலே நம்ப முடியாத, யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின் அங்கூரமாகிய இயேசு எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆமேன் நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாதவராய் வழி நடத்துகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்பு தேவ பிள்ளைகளே, அழகான ஒரு வசனம். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும், ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் மிகவும் தேறினவர்களாய், தேர்ச்சி பெற்றவர்களாய் இருந்தாலும், நமக்கு எப்பொழுதும் வழி நடத்துவதற்கும், நமக்கு போதிப்பதற்கும், நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் ஒருவர் தேவை. நம்ம பள்ளிகளிலே படிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஆசிரியர்கள் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள், கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். பெற்றோர்கள் சிறு குழந்தையை இருக்கும் பொழுது நிறைய காரியங்களை அறிவுரையாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி நிறைய காரியங்களை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து, ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து, இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் உலக பிரகாரமான ஒரு அறிவை நாம் பெற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த உலகத்தில் கடவுளுக்காக நாம் வாழ வேண்டும், தீங்கான காரியங்களிலிருந்து நம்ம விலகி வாழ வேண்டும், சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் என்றால்
நமக்கு போதித்து நடத்துவதற்கு ஒருவர் தேவை. அது யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் முழுவதும் காக்கப்படுவதற்கு சரியான சத்திய பாதையில், தெய்வீக பாதையில், அழிவில்லாமல் நித்திய ஜீவனுக்குரிய பாதையில் நம்மளை வழிநடத்துவதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்க ஒருவர் தேவை. அது யாரென்றால் அதுதான் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். பிரயோஜனமானதை போதிக்கிறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். மனுஷர்கள் என்னதான் நமக்கு போதிச்சாலும் அதில் கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கும், கொஞ்சம் பிரயோஜனம் இருக்காது. சில போதனைகள் நம்மளை தவறான வழியில் கொண்டு போயிடும். ஆனால் பிரயோஜனமான காரியங்களை நமக்கு போதிக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை உங்களுடைய போதகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை அழகாக போதித்து அருமையாக நடத்துவார். பிரயோஜனமானதை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழி நமக்கு தெரியாது, எது நல்ல வழி கெட்ட வழி என்பது நமக்கு தெரியாது. நாம் நடக்க வேண்டிய வழியில் தேவன் நம்மளை நடத்துவாராம். சங்கீதத்தில் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பார்த்தீங்களா? அப்போ இந்த பூமியில் நமக்கு சில நேரங்களில் மனுஷர்கள் எத்தனை தான் ஆலோசனை சொன்னாலும், மனிதர்கள் எவ்வளவுதான் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்தாலும், நமக்கு சரியான ஆலோசனை தந்து சில பயங்கரமான சூழ்நிலையில் யாருமே ஆலோசனை சொல்ல, எந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வுக்கு வழியே இல்லாமல் இருக்கும்போதும் கர்த்தருடைய வார்த்தையும் ஆண்டவரும் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையும் போதனையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மைக்கு நேராக நம்மளை கொண்டு போய்விடும். இன்றைக்கி நிறைய பாருங்கள், குடும்ப வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டு அநேகர் விவாகரத்துக்குள்ளே போகிறத பார்க்குறோம். பல காரியங்களில் தொழில் செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது சரியான ஆலோசனை கொடுக்கிறவங்க இல்லாததுனால பலருடைய தொழில் பாதிக்கப்படுகிறது. இப்படி பல மனிதனுடைய வாழ்க்கையில் ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லாமல், சரியான ஆலோசனை பெற முடியாமல் வாழ்க்கையில் திசை மாறி போய் எத்தனையோ தீமைகளை அனுபவிக்கிறார்கள். இளம் பிள்ளைகளுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து அவங்களை கேடான வழியில் நடத்துகிறவர்கள் உண்டு. அதனால் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமூகத்தில் பாருங்கள், எல்லா வாலிப சமூகத்தில் ஒரு பெருங்கூட்டம் தீய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமானதை போதிச்சு நடக்க வேண்டிய வழியில் நம்முடைய கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை உங்களுடைய போதகராக நீங்கள் பின்பற்ற தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்நாள் முழுவதும் யாரும் கொடுக்க முடியாத நல்ல ஆலோசனையை உங்களுக்கு தந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் உங்களை அழகாக நடத்தி உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் உங்கள் ஓட்டத்தை முடிக்க முடியும். அதற்கு இயேசுவை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய போதகராக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு துணை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இதை கேட்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.